இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 14ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 7-8, 12 முடிய. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாய் கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார்.
அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினரவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமேன். பிணிகளை போக்க அதிகாரம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கில் நடைபெறும் எல்லா நிகழ்வுகளிலும் மிகவும் அருமையாய் ஆர்வமாய் கலந்து கொள்ளும் பெண்மணி அவர். அவருக்கு புற்றுநோய் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு பலரும் அதிர்ந்து போனார்கள். முதலில் பங்கு குருவானவர் அவரிடம் சென்று அவருக்காக இறைவனிடம் வேண்டி புற்றுநோய் அவரை விட்டு நீங்கும் என்று அவருக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு வந்தார். அவரை தொடர்ந்து பங்கில் இருந்த பலரும் அவரிடம் சென்று அவருக்காக இறைவனிடம் வேண்டி புற்றுநோய் அவரை விட்டு நீங்கும் என்று நம்பிக்கை அளித்துவிட்டு வந்தார்கள். ஆனால் புற்றுநோய் அவரை விட்டு நீங்கவே இல்லை. இதை அடுத்து வந்த நாட்களில் அவர் தனக்காக இறைவனிடம் வேண்ட வருபவர்களிடம், நீங்கள் என்னிடமிருந்து புற்றுநோய் நீங்க வேண்டும் என்று வேண்டாதீர்கள், ஏனெனில் கடவுளுக்கு தெரியும் நான் புற்றுநோயிலிருந்து நலமாக வேண்டும் என்று. அதனால் நீங்கள் நான் கடவுளுக்கு இன்னும் நெருக்கமாக வேண்டும் என்பதற்காக மன்றாடுங்கள், அது ஒன்றுதான் நான் பெரிதும் விரும்புவது என்றார். அதனால் அவரை பார்க்க வந்த அனைவரும் அவர் கடவுளுக்கு இன்னும் நெருக்கமாக வேண்டும் என்று வேண்டினார்கள். கடவுளுக்கு நெருக்கமான அவருக்கு கடவுளும் புற்றுநோயிலிருந்து அவரை நலமாக்கினார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பெண்மணியை ஆண்டவர் நலமாக்கினார். இன்றைய இறை வார்த்தையில் இயேசு நலமளிக்கும் ஆற்றலை தம் சீடருக்கு தருகிறார். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு புது புது நோய்கள் அதிகமாகிறது. இதனால் மனிதர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியில் இயேசு 12 திருத்தூதரை தேர்ந்தெடுத்த பின்பு அவர்களுக்கு பேய்களை ஓட்டுவதற்கும் பிணிகளை போக்குவதற்கும் அதிகாரத்தை அளித்து அவர்களை மக்கள் நடுவில் அனுப்பி வைக்கிறார். அவர்களும் மக்கள் நடுவில் இருந்த பேய்களை ஓட்டி பிணிகளை நலமாக்குகிறார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பு இருந்த காலத்திலும் இன்றைக்கு இருப்பது போல மருத்துவ வசதிகள் அப்படி இருந்ததே கிடையாது. இத்தகைய சூழ்நிலையில் நலமளிக்கும் ஆற்றலை இயேசு தம் சீடருக்கு தந்தது வியப்பளிக்கும் ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் உண்மை கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபடுவதையும் அதனால் அவர்கள் அழிவுறுவதையும் குறித்து வாசிக்கிறோம். உண்மை கடவுளை மறந்து
வேற்று தெய்வங்களை வழிபடுவதும் கூட ஒரு நோய்தான். கடவுள் அந்த நோயை போக்க தம் சீடருக்கு அதிகாரம் அளிக்கிறார். அந்த சீடருக்கு தந்த அதே அதிகாரத்தை இன்று நமக்கும் இயேசு தந்திருக்கிறார். அதை கொண்டு நாம் மனிதர்களிடம் உடல் உள்ள நோய்களை போக்குவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு உடல் நோயால் வருந்துவோரை விடவும் உள்ள நோயால் வருந்துவோர் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நமது ஆறுதலான வார்த்தைகளால் நலமாக்குவோம். ஆண்டவரின் ஆற்றலில் நம்பிக்கை வைத்து மக்களுக்கு நலமளிப்போம். இயேசுவே மருத்துவருக்கெல்லாம் நல்ல மருத்துவர் என்பதை உணர்ந்து அவரிடம் நம்பிக்கையோடு வருவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அவர் தம் காயங்களால் நாம் நலமடைகிறோம் என்று எசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு நலமளிக்கும் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.